அப்பா! சத்தியமா முடியலைங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை வந்துட்டு அப்படியே அள்ளி, 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 அள்ளி கொட்டுறாங்க. ஆனா ஏதாவது நடக்குமா? அப்படின்னா நடக்காது. அதுவும் பர்ட்டிகுலரா வந்துட்டு குடும்பத் தலைவிகளுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் என்ன ஈஸியா ஏமாந்துருவாங்களா? அப்படியா? எனக்கு தெரியல. என்னது அதாவது குடும்ப செலவுக்கு வந்துட்டு ரூ. 8000 குடுக்குறாங்களாம். உரிமை தொகை வந்துட்டு ரூ. 1500 ஏதோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் யார் கேட்டது? யாராவது கேட்டாங்களா? ஆ? எவ்வளோ பேர் வந்துட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல், வேலை இல்லாமல் இந்த மக்கள் வந்துட்டு அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் வந்து சோறு போட தேவையில்ல, நீங்கள் துணிமணி எடுத்து கொடுக்க தேவையில்ல, நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ண தேவையில்ல. சரிங்களா? அந்தந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கொடுங்க. முடியுமா உங்களால்? எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட்டில், இல்லைனா கூட பரவாயில்ல. சரியா? இன்றைக்கி வந்துட்டு எனக்கு 50 வயசு ஆகுது, பிஹெச்டி படிச்சிருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கல. சரியா? என் பையனுக்கு இப்போ 24 வயசு ஆகுது, அவனுக்கும் இன்னும் வேலை கிடைக்கல. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற 5000, 2000, 3000 வச்சு, நீங்கள் கொடுக்குற மாதம் 1000 வச்சு, நீங்கள் கொடுக்குற ஒரு 6000 வச்சு நாங்கள் வந்து குடும்ப செலவெல்லாம் பண்ணிட முடியும். ஏதாவது உங்களுக்குலாம் லாஜிக் இருக்கா? நீங்களாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் கோடியில் வந்து புரண்டுட்ருப்பீங்க. நாங்கள் தெரு கோடியில் பிச்சை எடுத்துட்டு நீங்கள் போடுறத வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கணும். என்னங்க பேசுகிறீங்க? ஒரு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுப்பீங்க. அந்த பிச்சையை கூட வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக போட போகிறது கிடையாது. சரிங்களா? எங்களுக்கு உங்களுடைய இலவசங்களோ உங்களுடைய பிச்சை எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, சரியா, அவங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையிலோ இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அது படிச்சிருப்பாங்க. சரியா? அவங்கவுங்களுக்கு உரிய தகுதியின் அடிப்படையில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை வழங்குங்க. அதை வச்சு அவங்க பொழைச்சிப்பாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அதாவது கவர்மெண்ட் ஜாப்னாலுமே வந்துட்டு 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் காசை வாங்கிட்டு தான் கொடுத்துட்ருக்கீங்க. இல்லாதவங்க இல்லாதவங்களாகவே இருக்கிறாங்க, இருக்கிறவங்களே உயர்ந்துகிட்டே போகிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு 4-5 பேர் வந்து கவர்மெண்ட் வேலை செய்வாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தனுமே வேலை, ஒரு பேசிக் வேலை கூட இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதில்ல.